வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 அக்டோபர் 15 ஒரு மிகப்பெரிய ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறார்கள், அவசரமா பார்க்குறார்கள், ஓட ஓட விட்டு பார்க்குறார்கள். அதை பார்க்காம விட்டுட்டு நீங்கள் அதை ஆறுதலா பாருங்க. இந்த வீடியோ பார்க்க தொடங்குற சகலரும் கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான வீடியோ உண்டு. ஸோ இதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். சரிதானே? ஆறுதலா தான் சொல்ல போறேன். இது ஒரு நீண்ட கதை. நீதிபதிகளுக்கு எதிராக வைத்தியர் போட்ட முறைப்பாடு, அதை போட்டது யார், இதுல நான் யாரையுமே விமர்சிக்கல, வழக்குகளை பாதிக்கப்படுற அளவுக்கு கதைக்கல. பட் உண்மையான விடயங்களை வழியால தெரியப்படுத்தணும்ன்ற ஒரு தேவைக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தாரேன். அது எப்படி இருந்தா வீடியோக்கான இன்ட்ரடக்ஷன் உண்டு, அது பிறகு வீடியோட முழு விவரங்கள், அது தொடர்பாக நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்துக்கள் உண்டு. ஸோ இன்ட்ரடக்ஷன் போறதுக்கு முன்னா ஒரு 10 minutes இன்ட்ரடக்ஷன். ஸோ நீங்க அதை பார்த்தா நான் ஓகே. இந்த சமூகத்துல முக்கியமா இந்த சமூகம் அல்லது எல்லா இடமே பார்க்கலாம். இலங்கை, உலகம், யூரோப், லண்டன் எல்லாருமே பார்த்தா கூட இந்த சமூகத்துல மதிக்கப்படுறது படிச்சாக்கள் மட்டும்தான். இதை யாரும் கோபிக்க கூடாது. என்னோட நாங்கள் படிக்கிறப்ப நான் கூட படிச்சது ஒரு சொட்டு தான். ஒரு அண்டர் கிராஜுவேட் உண்டு, எம்பிபிஎஸ்ன்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் உண்டு, ஒரு மாஸ்டர்ஸ் ஸ்டாண்டு, அதுல ஒன்று இப்போ தராம வச்சிருக்கணும். அதோட பிஹெச்டி டிபி எல்லாம் போட்டு ஒரு ஸ்டார்ட் இந்த அகாடமிக் கரியரை லேட்டா ஸ்டார்ட் பண்ணதால ஒரு ஸ்டார்ட் ஒன்று செஞ்சிருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, சரி. ஸோ அப்போ நான் பெரிய படித்தவன் அறிவாளி எல்லாம் இல்லை. பட் சாதாரணமான அறிவு எனக்கு இருக்கு. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அறிவு மட்டும்தான் எனக்கு இருக்கு. நான் பெரிய அறிவாளியோ படித்தவனோ அல்ல. ஸோ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னென்றால் இந்த சமூகத்தில் நாங்கள் மதிப்பு கொடுக்கறது 2 பேருக்கு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தந்தை, தாய், தெய்வம், அடுத்தது குரு. இதான் எங்களோட சமூகத்துல நாங்கள் மதிக்க வேண்டியாக நினைக்கிறது. அதை விட ஆனால் இந்த படித்தவர்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும், படித்தாக்களுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு. அதுல நாங்கள் இந்த சமூகத்துல அது உயர்வுல தூக்கி வச்சிருக்கிறது வைத்தியர்கள். அதாலதான் நான் இப்போ டாக்டர் அர்ச்சுனான்னு சொல்ல ஆசைப்படுறேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சது அதுக்காக. பட் அதை பற்றி நான் இங்க கதைக்க வரையில வைத்தியர்கள் தந்தை, தாய், குரு, அதையும் மேலதிகமா போய் தெய்வம் என்று நேரடியாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற வைத்தியர்கள். இந்த வைத்தியர்களை நாங்கள், ஐயா நீங்க தான் எங்களுடைய உயிரை காப்பாற்றுறீங்க, நீங்களுடைய வைத்தியர்கள், எங்களுடைய தெய்வம் என்றுதான் நாங்கள் இந்த சமூகத்துல. அதே நேரம் அந்த வைத்தியர்கள் தனிப்பட்ட ரீதியாக தெய்வமாண்டு கேட்டா இல்லை. அவர்கள் செய்கிற தொழில் தெய்வத்துக்கு சமமான, உயிரை காப்பாத்துகிற ஒரு தொழில். சரிதானே? வைத்தியர்கள். அதே நேரத்தில் நீதிபதிகள் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கங்கள், பிறழ்வுகளை நெறிப்படுத்துறதுல நீதிபதிகளுடைய பங்கு நான் கதைக்க போறேன் இதுல. ஆகவே டைம் இல்லையென்றா பார்க்க வேண்டாம். இது சரிதானே? நீதிபதிகள் என்றது அந்த அவர்களுடைய சமூகத்தை நெறிப்படுத்தி வைத்திருக்கிறது ஒரு நீதிபதியினுடைய தொழில். ஒரு சட்டத்தரணி தான் வைத்தியராக வருகிறார். அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு 5 வருடம் 10 வருடம் வேலை செய்த ஒரு சட்டத்தரணி, அதாவது பொய்யென்று தெரிஞ்சும் தன்னுடைய கிளையண்ட்டுக்காக அந்த விடயத்தை வாதாடி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பாவித்து தப்பு பண்ற ஒரு சட்டத்தரணி. அது தங்கை கௌசல்யாவா இருக்கலாம், இல்லை நான் கூட படிச்சு கொண்டிருந்தேன் அந்த சுமந்திரன் ஐயாவா இருக்கலாம். யாராவும் சட்டத்தரணி தங்களுடைய தொழிலை தெய்வமாக மதிக்கின்ற இந்த சட்டத்தரணிகள் தான் நீதிபதிகளாக வருகிறார்கள். ஸோ அவர்களுக்கு தெரியும் சட்டத்தரணிகள் என்ன மாதிரி வாதிடுவார்கள், ஆனால் ரியாலிட்டி என்ன என்பதை நீதிபதிகள் வடிவாக உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே அந்த பிக பிக்சர் ஒன்றை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஓகே, என்ன நடக்குது, இந்த வழக்கிட என்ன நடக்குது, பட் என்னது தொடர்பாக இங்க இருக்கிற சட்டத்தரணி எனக்கு சப்மிஷன் செய்கிறார் என்றது ஒரு ஃபுல் நாலேஜ் ஒன்று ஒரு நீதிபதி ஒருவர் எடுத்துக்கொள்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவர் அந்த கொடுக்க போற தீர்ப்பு பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும். சரிதானே? பல பேருடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த கொடுக்க போற தீர்ப்பு. அதுலயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எங்களுடைய வைத்தியர்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் வெற பிள்ளை கால ஒரு ஆளுடைய வாழ்க்கை, ஒரு ஆளுடைய கண், ஒரு ஆள் காது போகும். சரிதானே? இப்ப நீங்கள் அந்த பாயிண்டையும் ஆகவே அக்கௌண்டனா, ஸ்கூல் பிரின்சிபலா,
அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பெரியவரா, எல்லாரையும் விட இந்த வைத்தியர்களும் இந்த சட்டத்தரணிகளும் ஒரு சமூகத்தினுடைய எல்லாமே அவர்கள் தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே ஒரு சட்டம். ஸோ இங்க பிரச்சனை என்னண்டா, இந்த சகல வைத்தியர்களும் சகல சட்டத்தரணிகளும் சரியானவர்களா? அவர்கள் இப்ப சாதாரணமாக இப்ப நான் பிறக்கைகளே எனக்கு ஒரு குணம் ஒன்று இருக்குது, கோபம் வந்தால் பேசுறது சரிதானே, வார்த்தைகளை எண்ணி யோசிக்கிறதுல மண்ணை கிழிக்கிறது. ஸோ அது ஒரு வைத்தியருக்கு ஒரு அழகான இது இல்லை. ஆனால் நான் இவ்வளவு காலம் அப்படி இல்லை. இப்ப நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பொலிட்டீஷியன். ஆகவே நான் இப்பவும் இன்னும் கதைக்கலாம். அதனாலதான் சுதந்திரமாக கதைக்கிறேன் நானே ஒழிய மற்றபடி அதாவது மனசுல இருக்கிறதோ அல்லது போடாவையாண்டு பேசுறேன்றால் பேசுறதுக்குரிய காரணம், நான் இப்போ ஒரு சட்டத்தரணியாகவோ அல்லது வைத்தியராகவோ இப்போ உங்களுடைய இந்த வீடியோவை நான் இங்கே போட்டு கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு எது தொடர்பாக இந்த வீடியோ போட்டுக்கொள்றேன் என்றால், நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களுடைய பிரதிநிதி. ஆகவே நான் மக்களை போல் தான் இருந்தாகணும். நான் இங்க பொஷ் எல்லாம் அடிச்சு பெரிய சீன் எல்லாம் போட்ட முடியாது. அதை வடிவளையங்கள் இந்த கழுசடைகள் மாதிரி நாங்கள் சில நேரங்களில் பிஹேவ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ சில கழுசடைகளுக்கு கழுசடை மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வைத்தியராக இருக்கைக்குள்ள கழுசடையில ஃபேஸ் பண்ண வேண்டி வராது. ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கைக்குள்ள கட்டாயம் கழுசடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை வேறு. சரி, ஆக இந்த சட்டத்தரணிகளும் இந்த வைத்தியர்கள் 2 பேருக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சின்னவங்களும் அப்போ பிள்ளை ராசா 2 பேருக்கு இந்த உலகத்துல பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஆள் டாக்டருக்கு பொய்யான பிள்ளைய சொன்னா, பிள்ளையான சிம்டம்ஸ் சொன்னா பிள்ளையான மருந்து வரும். சட்டத்தரணிகளுக்கு ஏன் பொய் சொல்லக்கூடாது? ஏனென்றா நாங்க சட்டத்தரணிகளுக்கு பொய் சொன்னா அது வழக்குகள் மாறி எங்கட சட்டத்தரணி பிள்ளையா சப்மிஷன் பண்ணி நாங்களே துவக்க வேண்டி வருமாகவே சட்டத்தரணிகளுக்கும் அதே நேரத்துல வைத்தியர்களுக்கும் பொய் சொல்லக்கூடாது. ஆனா இந்த சட்டத்தரணிகளும் வைத்தியர்களும் பொய் சொல்லலாமான்னு கேட்டா அது அவர்களுடைய தொழில். முக்கியமாக சட்டத்தரணிகள், வைத்தியர்கள் இல்ல. சட்டத்தரணிகள் பொய் சொல்லலாமாண்டா? எஸ், பொய் சொல்றதாண்டா தொழில். பொய் சொல்லி உருட்டி பிரட்டி அடிச்சு இப்படி நடக்கல, சாட்சி இருக்கா உனக்கு, சாட்சி இல்லாதால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்க ஐயா, அதான் சட்டத்தரணிகள் வேலை. இதுல சட்டத்தரணிகளை நாங்கள் பேசக்கூடாது, அவர்களுடைய தொழில். ஸோ ஒரு சட்டத்தரணியாக தன்னோட ஒரு கிளையண்ட் வந்தா கிளையண்டுக்காக வாதாடுவதுதான் அவர்களுடைய தொழில் தர்மம். அதையும் நான் ஏற்றுக்கொள்றேன். சரி, ஸோ இங்கே ஒரு பிரச்சனையான விடயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். யூ ஆர் கோயிங் டு லிசன் தட். நீங்க கேட்க போறீங்களா? சரிதானே? அதாவது என்னன்னா, நேற்றைக்கும் இன்றைக்கும் சரிதானே ஒரு முக்கியமான வழக்கொண்டு நடத்தப்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல அந்த வழக்கு நடத்தப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைக்கும் இன்றைக்கும். சரிதானே? ஸோ அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு என்ன, யார் அந்த வழக்கை போட்டது, எது தொடர்பான என்பது தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக அதில் அந்த வழக்கில் என்னுடைய பேரும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அது தொடர்பாக உங்களுக்கு சொல்றதுக்குரிய உரிமைகள் என்னட்ட இருக்கிறது. சரிதானே? ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்ன இந்த அந்த ஃபுல்லா இதை நான் ஃபுல்லா வாய்ச்சிருக்கிறேன். ஸோ நான் மேலே தான் சொல்றேன், யார் போட்ட வழக்கு, யார் மீது போடப்பட்ட வழக்கு, எதற்காக போடப்பட்ட வழக்கு என்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்றேன். அதாவது இந்த வழக்கு போட்டவர்கள், இந்த வழக்கு இலக்கத்தோட உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆஃப் த டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா in the matter of an application for mandate in the nature of writ application on the போட்டிருக்கிறார்கள். writs of statutory and prohibition under and in terms of article 140 of the constitution of the democratic socialist republic. 140வது எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் இதுக்கு உள்ளாக ஒரு வழக்கொன்றை, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது டாக்டர் கணேசலிங்கம் சுஜந்தன், என்னுடைய நல்ல நண்பன். என்னுடைய மோட்டார் பைக் சவுண்ட் மாறினேன்டா என்னுடைய நண்பனை ஏற்றித்தான். நான் பல்சர் 180 எடுத்து வச்சிருந்தேன். 2010ஆம் ஆண்டு என்னுடைய நண்பன் தன்னை கொண்டே வசாவிலான்ல அம்மாட்ட கொண்டே விடுங்கன்னு சொன்னபடியா அவன்கிட்ட பைக் இருக்கிற, அப்போ புஷ் பைக் தான் இருந்தது, இப்போ கார் எல்லாம் வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய நல்ல நண்பன் கணேசலிங்கம் சுஜந்தன், 20/7 ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொக்குவில் ஈஸ்ட், கொக்குவில் ஜெஃப்னா அவருடைய அட்ரஸ்.
இதுல போட்டிருக்கிற டாக்குமெண்ட் கணேசலிங்கம் சுஜேந்தன். ரெண்டாவது போட்டிருக்கிறது டாக்டர் பாலசிங்கம் நிஷாகன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையினுடைய ஒரு கன்சல்டன்ட். மூன்றாவது டாக்டர் ரத்னசிங்கம் வாகீசன். ஓகே, அவர் வந்து மெல்லாத்திலிருந்து அவர் வாகீசன் என்ற ஒரு சர்ஜன் இந்த வழக்க போட்டிருக்கார். நாலாவது வந்து டாக்டர் ரவீந்திரன் சாருஜன், சுன்னார் தான் அட்ரஸ், அவர் அதுல இருந்து போட்டிருக்கார். ஐந்தாவது நபர் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவரும் பேர் சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவருக்கு எனக்கு வழக்கல் இருக்கிறது. நான் அவரை பேரை சொல்லி போட்டேன், அவரை அவமதிச்சிட்டேன்னு சொல்லி திருப்பி கோர்ட்ஸில் வந்திருந்தோன்னு சொல்லி நான் சாட்சியில் அச்சுறுத்துறேன்னு சொல்லி வீடியோக்களை போட்டு சாட்சியில் அச்சுறுத்துறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ புறக்கோட்டை நீதிமன்றத்தில், ஹால்ஸ்போர்ட் நீதிமன்றத்தில் அந்த போலீஸாரை பேசினதுக்கு போலீஸார் திருப்பி வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தரணியை. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் கதைப்போம். ஒரு பெரிய ஒரு வீடியோ வடிவாக கேளுங்க, இந்த வீடியோ கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டிய வீடியோ. ஸோ இந்த 5 வைத்தியர்களும் வந்து 6 பேருக்கு எதிராக இந்த வழக்கை கோர்ட் ஆஃப் அப்பீல்ல ரிட் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள். முதலாவது எதிராளி லேர்ன்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட் மெல்லாகம் ஜெஃப்னா. அதாவது வந்து முதல் இருந்த மஜிஸ்ட்ரேட் மெல்லாம் கோர்ட்ஸ்ல ஒரு மஜிஸ்ட்ரேட் ஒரு ஆள் இருந்துட்டு அவாக்கு நடவடிக்கை ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனால நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவ வந்து மஜிஸ்ட்ரேட் பதவியிலிருந்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நீக்கி இருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் முதலாவது வழக்கு. ரெண்டாவது போட்டிருக்கிறது மிஸ் ஜெகநாதன் சுபராஜினி, former magistrate. ஆகவே முதலாவது லேர்ன் மஜிஸ்ட்ரேட் என்றது இப்ப மெல்லாங்கோட் மஜிஸ்ட்ரேட். ரெண்டாவது மிஸ் ஜெகநாத சுபராஜினி, former மஜிஸ்ட்ரேட் கோர்ட் மெல்லாகம் ஜெஃப்னா. அதாவது ஏற்கனவே இருந்த ரெண்டாவது மஜிஸ்ட்ரேட்டுக்கும் இப்ப இருக்கிற மஜிஸ்ட்ரேட்டுக்கும் எதிராக ரெண்டாவது வழக்கு வைத்தியர்கள் போட்டிருக்கிறார்கள். மஜிஸ்ட்ரேட்ஸ் மேருக்கு எதிராக வழக்கு. மூன்றாவது ஆஃபீஸர் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் தெல்லிப்பளை ஜெஃப்னா. தெல்லிப்பளை ஓஎஸ்சி மூன்றாவது குற்றவாளியாக இதுல, அதாவது வந்து பிரதிவாதியாக, குற்றவாளி அல்ல பிரதிவாதியாக, மன்னிக்க வேண்டும் அந்த வசனத்துக்கு, பிரதிவாதியாக இங்கே பெயரிடப்பட்டிருக்கிறார். நாலாவது ஒரு முஸ்லிம் நண்பர் ஒருவர், அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவருக்கு எதிராக இந்த வழக்கு போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வைத்திய சுஜேந்தனுக்கு எதிராக, வைத்திய சுஜேந்தன் தன்னுடைய தாயை ஒழுங்கா பார்க்கவில்லை என்பது தொடர்பாக இவர் டயாலிசிஸ் யூனிட்ல டியூட்டி இருக்கிற நேரங்களில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில வந்து ஈயூல வேலை செய்து ஒரு பேஷண்ட்டை சரியா பார்க்காத காரணமாக வழக்கு போடப்பட்டு இப்போ அந்த வழக்கு ஏற்கனவே ஒரு வழக்குக்கு இவர் வரமாட்டேன் என்று சொல்லி தெல்லிப்பளை வைத்தியசாலையை பாதுகாப்போம் என்று முகப்புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கும். இந்த வீடியோ வடிவா கேளுங்க, கேட்க வேண்டிய வீடியோ. நான் எதுக்குமே பயப்பட்டவன் இல்லை, சரிதானே? ஸோ இது போட வேண்டியதுதான், கட்டாயம் போட வேண்டிய வீடியோ. ஐந்தாவது தான் மிகப்பெரிய கடும். இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் எவ்வளவு சதிகாரர்களுக்கு நடுவில் இருக்கிறோம் என்று. ஐந்தாவது குற்றவாளி யாருன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் 275/75 ப்ரொஃபஷனல் சென்டர் ப்ரொஃபசர் ஸ்டான்லி விஜயரத்ன மாவட்ட கொழும்பு. அதாவது ஜிஎம்ஓக்கு எதிராக தான் இவ 5 பேரும் வழக்கு போட்டிருக்கிறார்கள் இதுல போட்டிருக்கு. அதை வடிவா கேளுங்கோவா. இந்த 5 வைத்தியர்களும் ஜிஎம்ஓக்கு எதிராக தாங்கள் வழக்கு போட்டிருக்கணுமா, சரிதானே? இதுல இந்த வசன பாயிண்ட் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த 5வது குற்றவாளி ஜிஎம்ஓஏ, சரிதானே? 6வது டாக்டர் இ தேவநேசன், இப்ப இருக்கிற மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் தெல்லிப்பளை. இவரை வெளியேற்றதுக்கு முழு வேலையும் செய்து பார்த்தும் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறோம், சுகாதார அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். சாவச்சேரி வைத்தியசாலையில எப்படி எங்களை வெளியேற்றி ஒரு பெரிய பிழையை வந்து ரணில் அரசாங்கம் செய்ததோ இன்னொரு அரசாங்கம் அந்த பிழையை விடக்கூடாது. இதுவரைக்கும் இவரை வெளியேற்றுவதாக நான் கேள்விப்படவில்லை. ஆனால் ஒரு சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுகிறேன். ஜிஎம்ஓயை வெளியேற்றட்டும், நாங்கள் பார்ப்போம். டாக்டர் இ தேவநேசன் ஒரு நியாயமான மனுஷனுக்கு எதிராக, இந்த 6 பேருக்கு எதிராக கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இந்த வழக்கு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுல அபிடவிட் சைன் பண்ணியிருக்கிறார் டாக்டர் கணேசலிங்கம் சுஜேந்தன் என்று சொல்லி வைத்தியர் சுஜேந்தன் அவர்கள் தான் அபிடவிட்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறார். எனக்கு வந்து கிட்ட அண்மையில வந்து ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் எல்ஓடி ஒன்று எனக்கு இருந்தவர் ஒரு
ஒரு டாக்டர் குருபரன் என்று சொல்ற சட்டத்திறனியூடாக லெட்டர் ஆஃப் டிமாண்ட் உண்டு. தன்னை பற்றி நான் பிள்ளையாக கதைக்கிறேன். நான் சொல்றேன், நீங்கள் வழக்குகளை தொடரலாம், பிரச்சனை இல்லை என்று நான் பொது வழியிலே சொல்லியிருக்கிறேன். வழக்கு தொடரில் இந்த இவர் டாக்டர் குருபரன் கூடாக எனக்கு எல்லோடி அனுப்பியிருந்த இந்த டாக்டர் கணேசலிங்கம் சுஜந்தன் அவர்கள் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். ஸோ இது ரிட் அப்ளிகேஷன், இதில் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டிஃபமேஷன் கேஸ்களுக்கு போனாலும் இது அப்படியே நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். ஆகவே இதில் நீங்கள் குளறி குத்தி முடி ஒன்று தவிர பொதுமக்களுக்கு இது தெரியும். பொதுமக்களுக்கு இந்த மாயைகளை உடைத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் இப்போது என்ன இந்த அரசியல் இருந்தும் வெளியாட போகணும்னு சொல்லி வர கள்ள முகப்புத்த கணக்குகள். இதில் கணக்க விஷயம் சொல்ல போறோம். ஆகவே இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரிதானே? இவன் the respondents அடுத்து பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். அதில் ஃபுல்லாக நான் வாய்ச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு சொல்றது கணக்கு இருக்கு. பட் அது சொன்னால் அது நீளமான வீடியோ போகும். அதுக்கு பிறகு ஓகே ஓகே ரைட். இதில் ஃபுல்லாக சொல்லல. இப்போ உங்களுக்கு வழக்கு போட்ட யாருன்னு தெரியும், வழக்கு போட்ட யாருக்கான்னு தெரியும். இந்த வழக்கை கொண்டு போனது எங்களுடைய சட்டத்தரணி கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதியாபரணம் சுமந்திரன் ஐயா அவர்கள். கௌரவ சட்டத்தரணி அவர்கள். அவர் ஒரு சட்டத்தரணியாக தன்னுடைய சட்டத்தரணி வேலையை செய்கிறார். நான் இவரை சொல்லவில்லை, இவர் செய்தது பிழை, கள்ளர்களை காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அது அவருடைய இந்த வீடியோ முழுக்க பார்க்கணும். நீங்கள் இதுல டிஃபமேஷன் போடுறேன்டா சுமந்திரன் ஐயா, இந்த வீடியோவை முழுமையாக நீங்க பார்க்கணும், முழுமையாக சமர்ப்பிக்க வேணும். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட ஒரிஜினல் போன்ல இருக்கிற முழுமையான இது நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படும். ஆகவே இது நீங்க போட்ட ரிட் அப்ளிகேஷன் தான். நீங்கள் பிழை இல்லை, நீங்கள் ஒரு கண்ணியவான். உங்களை எங்களுடைய பொதுமக்கள் வந்து பேசுறதையும் திட்டுறதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். உங்களை வந்து யாரும் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு கனவான், நீங்கள் ஒரு ஜென்டில்மேன், நீங்கள் ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்காக போராடி இப்போது கூட 5000 வாக்குகளால நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு வீடு போன பிறகு கூட நீங்கள் இப்போது எங்களுடைய மக்களுக்காக போராடி உங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வீடு கட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து மக்களுக்காக சேவை செய்யணும் என்பதற்காக உங்களுடைய சொத்து விவரங்கள் சமர்ப்பித்தீர்களோ தெரியாது, அவர்களை சமர்ப்பிங்கோ தெரியா. அப்படி சுமந்திரன் ஐயா என்றவர் ஒரு சரியான நல்லவர் என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை நான் பிழை என்று சொல்ல விரும்பல. இந்த சம்பந்தப்பட்ட மதியாபரணம் சுமந்திரன் சட்டத்தரணி ஐயா அவர்கள் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கொண்டு போயிருக்கிறார். நேற்றைக்கும் இன்றைய தினம்தான் இந்த வழக்கு எடுபட்டது. எங்களுடைய இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னென்றால், மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த 5 வைத்தியர்களையும் நாளைக்கு சமன் பண்ணி இருக்கிறார்கள். சரிதானே? அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. கேளுங்க இந்த ஃபுல்லா வீடியோ. அதாவது நாளை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துல இந்த 5 வைத்தியர்களையும் வந்து சமன் பண்ணி இருக்கிறார்கள். எதுக்குன்னு சொன்னா தான் உங்களுக்கு பெண்ணும் சரியான கவலையா இருக்கும். கள்ள முகநூல் பக்கங்கள் ஊடாக தெல்லிப்பளை வைத்தியசாலையை காப்பாற்றுவோம் என்ற ஒரு முகநூல் என்று நினைக்கிறேன். அது சரியாக தெரியவில்லை. அதுல இருக்கும், இதுல இருக்கும். நான் பார்ப்போம். தெல்லிப்பளை வைத்தியசாலையை காப்பாற்றுவோம், தெல்லிப்பளை மருத்துவமனையை காப்பாற்றுவோம் என்ற ஒரு அவர் அந்த பெட்டிஷன் இதுலயே இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, சில பல கள்ள முகநூல் பக்கங்களை உருவாக்கி, அந்த அரசியல் ஏதோ ஒன்று உருவாக்கி அந்த முகப்புத்தகங்கள்ல இருந்து அவதூறான கருத்துக்களை பதிவு செய்ததாக தெல்லிப்பளை போலீஸ் நிலைய அதிகாரி, தெல்லிப்பளை பொதுமக்களுடைய முறைப்பாட்டுக்கு இந்த வைத்தியர்கள் 5 பேர். வைத்தியர்கள் நாங்க என்ன செய்யணும்? புத்தம் சரணம் கச்சாமி, ஓம் சும்ம, ஓம் காயத்ரி மந்திரம், இதுதானே நாங்க விழாவில் வைத்தியர் நினைச்சோம். சொல்லேக்க ராமனா நச்சுனாவே எல்லாரும் கள்ளன் கள்ளன் கள்ளன், இவன் எம்பியா வாரத்துக்காக இதெல்லாம் செய்கிறான்னு சொன்னவர்கள், எனக்கு எதிராக வழக்கு போட்டு என்ன சிறைக்கு அனுப்பினவர்கள், இவர் எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். ஆக
விடயத்துக்கு வருவோம். சோ இவர்களை நாளை 16ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதியப்பட்டது யாருக்குன்னு சொன்னால் சமன் பண்ணின ஜட்ஜுக்கு எதிராக கோர்ட் ஆஃப் அப்பீல்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்க இதுக்கு மேல நான் கதைக்க விரும்பல. அது உண்மையான விடயம். ஜட்ஜ் முந்தி இருந்த ஜட்ஜ், இப்ப இருந்த ஜட்ஜ், இப்ப இருக்கிற ஓஎஸ்சி, இப்ப இருக்கிற வைத்திய அதிகாரி, அது மற்றது அந்த ஜிஎம்ஓயையும் அதுல சேர்த்திருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இதுதான் சில பேருடைய நரித்தனமான என்னோட சமூகம் அழியுது. இதை நீங்க விழுங்க. என்ன விடுங்க, நான் தான் பைத்தியமாச்சேடாப்பா, என்ன விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன நீங்கள் விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ளாம, டிசிசி மீட்டிங்ல கதைக்கின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ளாம ஒரு கொஞ்சம் பேர் எல்லாருமா சேர்ந்து ஒரு சமூகத்தை அழிக்கிறோம். நாங்கள் ஒரு சமூகத்தை இல்லாம பண்றோம். எங்கேயாவது யோசிப்பீங்களா, இந்த வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா கள்ள ப்ரொஃபைல் ஒரு நாள் கூட ஓபன் பண்ணதில்லை. எந்த ஒரு கள்ள ப்ரொஃபைலும் நான் உருவாக்கினேன், என்னுடைய சகோதரம் உருவாக்கினார் என்று சொல்லினீங்க. நாங்கள் இதுல இடம் இருக்கிறார்கள். துணிவு, வீரம், கவலை, காதல் எல்லாமே இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த கள்ள ப்ரொஃபைல் எல்லாம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய சொந்த யூடியூப்ல இந்த வீடியோ வருகிறது. எனக்கு சில விஷயத்தை சொல்றேன் நான், ஆனால் எனக்கு அப்படியான ஒரு தேவை இல்லை. யாரையுமே கள்ள ப்ரொஃபைல்ல 10 ஃபாலோவர்ஸோட எழுத தேவையில்லை. 110,000 ஃபாலோவர்ஸோட துணிஞ்சு எழுதக்கூடியவன் ராமநாதன் அர்ச்சுனா. ஆனா இந்த வைத்தியர்கள் 5 பேருக்கும் எதிராக கள்ள முக புத்தகங்களூடாக என்ன பற்றியெல்லாம் கேவலமா அதுல இருக்கு, அதுல கன்ஃபார்ம் ஆகிற நேரத்துல இவ துளைவினம் 5 பேருமா விஷயத்துக்கு வார கள்ள ப்ரொஃபைல்களை கிரியேட் பண்ணி அந்த கள்ள ப்ரொஃபைல்ல இருந்து பொதுமக்களுக்கு பிள்ளையான வைத்தியர் தேவநேசனை பற்றி, என்ன பற்றி, எல்லாரையும் பற்றி கள்ளத்தனமாக இவர்கள் அந்த ப்ரொஃபைல் எழுதியிருக்கிறார்கள். ஓகே, தெல்லிப்பளை வைத்தியசாலையில ஊழல் நடந்தது. வைத்தியர் கிருஷாந்தியினுடைய கணக்கிலக்கம் பிடிபட்டிருக்கிறது. அவருடைய ஓட்டிலே சேகரிக்கப்பட்ட கணக்கிலக்கம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அறக்கேலாது, அப்படியே கல்லறை பிடிச்சு கொடுத்துருக்கோம். 200 கொடுத்த குமாரசா நாயக்க இன்றைக்கு எதுவுமே செய்யல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு எதிராக போராடுறாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ள ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா இவதான். இவ அந்த கள்ள ப்ரொஃபைல்ல இருந்து என்ன பற்றி தேவையில்லாம எல்லாம் எழுதி கொண்டே இருந்தவே. நான் அதை கணக்கெடுக்க, என்னுடைய நண்பன் தான் சுஜந்தன், கணேசலிங்கம் சுஜந்தன், என்னுடைய 6 வீர் நண்பன் என்று சொன்னா கூட மிகையாகாது. கணேசலிங்கம் சுஜந்தனுக்கு எனக்கு தெரியாத, என்னிடம் நான் யாருக்குமே மறைக்கிறது இல்லை, என்னுடைய நல்ல நண்பன். அவை என்னுடைய ரகசியங்கள் தெரியாத ரகசியங்கள் இல்லை. அப்படி இருந்தும் ஒன்றுமே எழுத இல்லாமல் போனதாக இருந்தால் நான் எப்படியானவன்ன்றதை உங்களுக்கு இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை. அதாவது என்னோட உண்டா தெரிஞ்ச, ஒரே சாப்பிட்டு ஒரே ரூம்ல இருந்து படிச்ச உண்டா எக்ஸாம் எழுதி 5 வருடம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில சரிதானே இந்த வைத்தியர் டாக்டர் கணேசலிங்கம் சுஜந்தன். இப்ப இவர் கள்ள ப்ரொஃபைல்ல விழாலம் எழுதியும் எனக்கு 4 மனசி இருக்கு, 5 மனசி இருக்கு, 10 மனசி இருக்கு, 20 மனசி இருக்கு, 30 மனசி இருக்குன்னு சொல்லி எழுதியும் இந்த வரைக்கும் இந்த அரசியல நாங்க நிக்கிறோம் விட்டுட்டோடையில. ஆனால் இவை 5 பேருக்கும் நாளைக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனக்கு என்ன இங்க கவலை என்றா, ராமநாதன் அர்ச்சுனாவாக இருந்தால் போலீசார் இவரை வெளியே விடக்கூடாது, இவரை வெளியே விட்டால் இவர் ஆதாரங்கள் அளித்து விடுவார் என்று பெயில் இல்லாம 14 நாள் ஜெயில போட்டிருப்பார்கள். இந்த வைத்தியர்களுக்கு என்ன நடக்கும் என்றதை நாளைக்கு நீதிமன் தீர்மானிப்பார். நாளை வரை நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் தெளிவாக குற்றவியல் புலனாய்வு பிரிவு சிஐடி, டிசிசிஐபி தெளிவாக இவர்கள்தான் அந்த முகப்புத்தக நூல்களை இயக்கினார்கள் என்று அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் போலீசார். உங்களுக்கு வடிவாகவே சொல்றேன். ஸோ இது மக்கள் பதிவு செய்த இண்டிவிஜுவல் பெட்டிஷன் அல்ல, போலீசார் தெல்லிப்பளை போலீசார் தெல்லிப்பளையில போட அர்ச்சுனாக்கு எதிராக இதுல நின்ற கட்சிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெல்லிப்பளை ஆர்ப்பாட்டம்? இப்ப சொல்லுங்கோடா, யார் மக்களுக்காண்டி அடிபடுறவன், யார் அரசியல் செய்து இந்த கேவலமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறவர்கள் யாருன்னு சொல்லுங்க. தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு எதிராக நான் குரல் கொடுக்கும் போது அங்க நின்றது கட்டக்கழுத்து, சைக்கிள் கட்டக்கழுத்து அங்க நின்றது. அந்த வீடியோ நீங்க எடுத்து பாருங்க சரிதானே. அதை விட எங்கட கரன்பில் அங்க நின்றது, கரன்பில் நின்றது, கட்டக்கழுத்து நின்றது அங்க வடிவ எடுத்து போகும். அப்ப இந்த நபர்கள், இந்த கரன்பில், இந்த கட்டக்கழுத்துகள் எல்லாம் யாரை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறீங்கள்? குற்றவாளிகளை பாதுகாக்க மனச்சாட்சியே இல்லாத ஒரு அரசியல்ல நீங்கள் வாக்கு போட்ட நீங்கள் இந்த கட்டக்கழுத்துக்கு
நான் அதான் சொல்றேனே, என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசியல நான் நிற்பேன். உங்களுக்கான தான் போராடுறேன், உங்களுக்கான தான் அடிபடுறேன். இன்றைக்கு எனக்கு கிடைச்ச இந்த சொனி கிஃப்ட், நான் என்னுடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. இந்த சொனி கிஃப்ட், இந்த ஆமணி கண்ணாடி என்னுடைய நேர்மை. திஸ் ஆர் சிம்பிள். ஒரு டாக்டரால சிம்பிளா உழைச்சிட்டு போகலாம். ஒரு டாக்டரா நான் போய் லண்டன்ல வேலை செய்வேனா இருந்தால் சிம்பிளா உழைச்சிட்டு போகலாம். இந்த கோட் சிம்பிளா உழைச்சிட்டு போகலாம். ஆனா மிக கவலையோட இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை பார்க்கிறாக்கள், இதை ஷேர் பண்றாக்கள், இனி நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளணும், நீங்க பார்க்கறதா ஷேர் பண்றதா இல்லையாண்டு. எந்த ஒரு வைத்தியர்களை நாங்கள் நினைக்கிறோமோ, எஸ் இவர்கள் சுத்தமானவர்கள், இவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று அந்த 5 வைத்தியர்கள், ஒரு விபி கன்சல்டன்ட், ஒரு சர்ஜன், ஒரு சட்டத்துல இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆள், நான் பேரோடுமே சொல்ல விரும்பல, ஒரு டயாலிசிஸ் யூனிட்ல ஒர்க் பண்ற ஒரு உயிரை காப்பாற்றுற வைத்தியர் சொல்லி, நீங்கள் இன்னொரு வைத்தியர் அவர் எங்க வேலையாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் இப்ப விளங்கி கொள்ளணும், உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்றை உடைச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதை உடைஞ்ச உடைவுக்குள்ளால கசிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அந்த கசிவுகளை தாங்கலாம். இதை பார்க்குற சட்டத்தரணிகள், இதை பார்க்குற நீதிபதிகள் என்னை கோவிச்சு கொண்டு என்னை ஜெயிலில் போட்டு என்ன கொலை செஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுல இருக்கிற வேலை ஒருத்தருமே செய்யலாத வேலை. இந்த சமூகத்துல இதை நாங்கள் என்றைக்கு உடைக்கிறோமோ, என்றைக்கு பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வருதோ, அன்றைக்கு தான் எங்களுடைய சமூகம் நிம்மதியாக வாழும். எனக்கு முதலமைச்சரா வாழணும்ன்ற ஆசையோ அல்லது என்ன சொல்றது எம்பியா வாழ வேணும்ன்ற ஆசையோ இல்லை. எனக்கு சாதாரணமா இன்னொருத்தனை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னாலே நான் என்னுடைய லெதர் வேலைகளை செய்து கொண்டு அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு என்னுடைய படங்களுக்கு அறிவித்து கொண்டு ஒரு வைத்தியராக வர 2.5 லட்சத்துல ஓபிடியில பேஷனை பார்த்தோன்னு நான் போயிடுறேன். எனக்கு இந்த சமூகத்துல நின்று கவலை தான் வருது. அழக்கூடாது, கண்ணீர் வரக்கூடாது. இந்த சமூகத்துல நின்று உங்களுடைய திட்டுகளை, பேச்சுகளை, இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு என்ன பற்றி போடுற டிக்டாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டும் இந்த சமூகத்துக்காக நிற்கிறது. அர்ச்சுனா மாதிரி ஒருவன் வந்துதான் இதை உடைக்கலாம். இவ்வளவு விடயத்தையும் சாதாரணமான ஒரு பாமர மனிதன் இவ்வளவு விடயத்தையும் சொன்னால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமான்னு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. இவ்வளவு விடயத்தையும் ஒரு சாதாரண பாமர மனிதன் சொன்னால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளாது. சாதாரணமா ஒரு டீச்சர் ஒரு வைத்தியர்களுடைய குழாமுக்கு எதிராகவும் இந்த சட்டத்திறனிகள் எல்லாருக்கும் எதிராகவும் ஒரு சாதாரணமான ஒரு நபர் அடிபடுகிறாருன்னு வெப்பம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த நீதிபதிகள், நீதிவான்கள் அவருடைய கருத்துக்களை, வெளிகளை ஏற்றுக்கொண்டு இன்கொயரியை போலீஸ் அதெல்லாம் செய்யுமா? இல்லை. ஸோ டொப் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தன் தான் இருக்கிற டொப் போஸ்ட்ல இருக்கிற மாயக்கலை எல்லாத்தையும் உடைக்கலாம். அதுக்கான தான் ரங்கி வந்து ஆகவே நான் ரங்கி வந்து உடைத்து வென்று கெனகாலம் என்று சொல்லி கெனகாலம். இதுல இன்னொரு ஃபேக்ட் ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் வச்சிருக்கோன்னு சொன்னான். அந்த ஃபேக்ட் தான் 5வது ரெஸ்பாண்டன்ட். 5வது யாரு? 5வது ரைட், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் ஜிஎம்ஓக்கு எதிராக தான் இந்த 5 வைத்தியர்களும் வந்து வழக்குகளை போட்டிருக்கணும். சரிதானே? யாருக்கு எதிராக போட்டிருக்கணும்? ஜிஎம்ஓக்கு எதிராக. ஸோ நாங்கள் நெப்பம் ஓகே, ஜிஎம்ஓக்கு எதிராக கூட இவர்கள் போராடுகிறார்கள். ஓகே, ஸோ இவர்கள் ஜெனுவினான ஆக்கள் என்று அந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இருக்கிற ஜட்ஜ்மேர் பிலீவ் பண்ணுவினம் என்று தான் எங்களோட சட்டத்தரணிகள் இந்த ரிட் அப்பீல அப்படி டிராப் பண்ணி இருக்கணும். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே பி ரிப்போர்ட் மல்லாத்துல போடப்பட்டு வழக்குகள் நடக்கிறது என்பதை தெரிஞ்சு கொண்ட நீதிபதி தெளிவாக இவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்குரியதாகவோ அல்லது இவர்களை கோர்ட்டுக்கு சமன் பண்ணுவதை தடுப்பதற்குரிய அந்த ரிட் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைய தினம் தான் அது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல பாமர மக்களுக்கு இது விளங்குவதோ தெரியல. அதாவது இந்த 5 வைத்தியர்களும் போய் தங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது, தங்கள்கிட்ட விசாரிக்க இயலாது, தங்கள்கிட்ட கேள்வி கேட்க இயலாது, தாங்கள் சமூகத்துல பெரிய மதிப்போடு இருக்கிற நாங்கள் என்று சொல்லி இந்த வழக்கை போட்டிருக்கணும். அதாவது எங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, எங்களை பிடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க என்று இடைக்கால தடை உத்தரவை கேட்டிருக்கணும். தமிழ்ல கோர்ட் ஆஃப் அப்பீல் சொல்லியிருக்கு, உங்களுக்கு பி ரிப்போர்ட் போட்டு, அதாவது குற்றவியல் பத்திரிகை போடப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை ஓவர் ரைட் பண்ற அதிகாரங்கள்
நாங்கள் ஓவரைட் பண்ண மாட்டோம் என்று நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தரணி, அதுவும் ஒரு தமிழ் சட்டத்தரணி சஞ்சய், முழு நேரம் தெரியவில்லை ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்கோ, உங்களுடைய முழு பேர் தெரியவில்லை. அவர்கள் வந்து அங்கேயும் ஒரு சட்டத்தரணி தான் நீதிக்காக போராடுகிறார். ஆகவே நாங்கள் இங்கே தொழிலை பேசுறதால பிரியோசனம் இல்லை, இண்டிவிஜுவலா ஆக்களை பார்ப்போம். எம்பி அர்ச்சுனா எப்படி, எம்பி ஸ்ரீதரன் எப்படி, எம்பி இளங்குமரன் எப்படி, எம்பி ராமலிங்கம் எப்படி என்றதை தான் நான் இங்க பார்க்கணும். எம்பிகள் எல்லாம் கெட்டவர்கள், சட்டத்தரணிகள் எல்லாம் கெட்டவர்கள், வைத்தியர்கள். இதே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில இன்றைக்கும் இந்த வீடியோவை சாப்பிடாம என்னுடைய நண்பனோ இல்லாட்டி என்னுடைய ஜூனியரோ அல்லது என்னுடைய சீனியரோ எனக்கு படிப்பிச்ச ஒரு ஆளோ இன்றைக்கும் சாப்பிடாம இந்த வீடியோ பார்த்தபடி பேஷண்ட் பார்த்து கொண்டிருப்பினா, நேற்றிடம் சாப்பிடாம இன்றைக்கும் சாப்பிடாம இத்தனை ரெஜிஸ்ட்ரார் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் கடவுளடா, அதெல்லாம். ஆனா அந்த கடவுள்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த கருப்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் அடையாளம் காண்றோமோ, இன்றைக்கு நாங்கள் இவையில வழக்குகள் நீதிமன்றங்களூடாக நியாயத்துக்கு உட்படுத்துறோமோ, அன்றைக்கு தான் இந்த சமூகம் மாறும். ஸோ இந்த சமூகத்துல மாற்ற வேண்டியது கணக்கே இருக்கு. ஸோ நான் 2 காலம் என்று சொல்லிக்கிறனாலும் இந்த 5வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை முடிக்கிறேன். இந்த 5வது பாயிண்ட் இதுல இருக்கு. இப்ப இவர்கள் ஜிஎம்ஓக்கு எதிராக போட்டோன்னா நாங்கள் இல்லை நினைப்போம், ஓகே இவர்கள் நியாயமானவர்கள் சொல்லி கோர்ட் ஆஃப் அப்பீல் நம்பும் என்பதற்காக 5வதாக ஜிஎம்ஓயையும் பெட்டிஷனராக இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுல காமெடி என்னென்றால், நான் உங்களுக்கு இதுல சைட்ல போடுறேன். ஓகே ரைட், இந்த சைட்ல உங்களுக்கு போடுறேன், நான் அதை வாசிக்கிறேன்னா ரைட், இதான் அந்த இது இந்த சைட்ல போடுறேன், நீங்கள் அதை ஜூம் பண்ணி வாசிக்கலாம், போஸ்ட் பண்ணி போட்டு வாசிக்கிறேன். இதுலயே மறுபடியும் GMOA Northern Province வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெசேஜ் போடப்பட்டிருக்கிறது. Update on the case involving 5 doctors participated to the 13th June TGA in Base Hospital தெல்லிப்பளை. Base Hospital தெல்லிப்பளை அன்று ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் 13ஆம் தேதி ஜூன் மாதம் செய்திருக்கிறார்கள். இதே சாவச்சேரியில செய்த அதே கூத்தடிப்பு அதை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி வைத்தியசாலையினுடைய கதவுகளை பூட்டியலாத அந்த வைத்தியர் சுஜந்தன் கதவுகளை பூட்டி, இன்னொரு நபர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, வீடியோக்களை பார்த்துக் கொள்ளுங்கள், கதவுகளை பூட்டி டிரெக்டரோட எம்எஸோட பிரச்சனைப்படுகின்ற வீடியோக்கள் எல்லாம் வழியாக மக்கள் இன்றைக்கு விளங்கி என்னோட நீங்கள் பாதையில இறங்குறீங்களோ இந்த இப்படியானவர்களுக்கு எதிராக அன்றைக்கு தான் உங்களுடைய ஒழுங்கான சுகாதாரத்துறை கட்டியமைக்கப்படும். என்ன திட்டுறேன்னா திட்டுங்க பைத்தியக்காரன், நான் போயிடுவேன். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு ஹோப்பொண்டு வராது. எங்களோட சமூகம் மறுபடியும் ஊழல் இல்லாத, வைத்தியர்களுடைய பிரச்சனை இல்லாத சமூகமா மாறும் என்ற ஹோப் திருப்பி உங்களுக்கு வாழ்க்கையில வராது. நான் போயிடுவேன். உங்களுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கவனமாக கையாளுங்கள். நீங்கள் தரப்போற சப்போர்ட்ல தான் எல்லாமே இருக்கிறது. மாகாண சபையில பார்ப்போம். The case involving the 5 doctors connected to the 13th TGA incident is scheduled for inquiry at the Mallagam Magistrate Court on 16th October. நாளைக்கு 16ஆம் தேதி அந்த ஜிஎம்ஓல போடப்பட்டிருக்கிறது தான் வாசிக்கிறேன். நான் புதுசா ஒன்றுமே வாசிக்கல. இப்ப ஜிஎம்ஓ நோர்தர்ன் ப்ராவின்ஸ்ல ஓல்ட் மெம்பர்ஸ் போட்டாக்களும் இவையில இருக்கிற ஒரு ஆக்கள் தான் என்றது நான் நினைக்கிறேன். நான் இந்த பிரசிடென்ட் செக்ரட்டரியை பார்க்கணும். The cases filed against the alleged 5 doctors based on a complaint made by the medical superintendent of Base Hospital Tellipalai and a person related to the emergency unit accident and incident at Base Hospital Tellipalai. அதாவது பேஷண்ட் போட்ட கம்ப்ளைண்ட்க்கு எதிராக ஜிஎம்ஓ எப்படி குளறுதுன்னு வேறமோ have now been transferred from the Tellipalai police to the District Criminal Investigation Bureau. அது இப்ப வந்து தெல்லிப்பளை போலீஸ்ல இருந்து DCIBக்கு வந்து இதை மாத்தி போட்டாங்க, District Criminal Investigation Bureau. Okay, it has been clearly confirmed. Okay, justice or perhaps by karma. முதல் இருக்கிற நீதிபதியை இவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா? Justice or perhaps by karma, the judge who granted permission to file the B report against us has been interdicted from service. இவன் கதையில கேட்டீங்களா? அதாவது வந்து நீதிபதிகளை விமர்சிக்கணும். இதுல போட்டிருக்கிறேன், இது நீதிபதிகளுக்கு சமர்ப்பணம். நீதிபதிகள் இது என்னதான் பிடிச்சு வழக்குல போட போறீங்கன்னா என்னைய போடுங்க, பிரச்சனை இல்லை, நீ உங்களை பொறுத்தது. அதாவது முதல் வந்து இருக்கிற நீதிபதி பிளவிட்டதால கர்மா அவாவுக்கு பதில் சொல்லி இருக்கிறான், அவாவை இன்டர்டிக்ட் பண்ணி இருக்கிறான்னு GMOA போடுது நீதிபதிகளுக்கு எதிராகவா? நொதர்ன் ப்ராவின்ஸ் GMOA டாக்டர்ஸ் ஃபோரம்ல இப்ப விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு நான் போராடினது யாருக்காக. சரியா? ரைட். அந்த lawyer who acted against the doctor, திருப்பி மறுபடியும் லோயரை பற்றி எழுதியிருக்கீங்கயா. And the lawyer who acted against the doctors is now under investigation in connection with the recent land document issue. அண்மையில ஒரு சட்டத்தரணி ஒருவரை
இவர்கள் வந்து பேரோட சொல்ல விரும்பல, அந்த சட்டத்தரணி ஒருவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற தொடர்பாக சட்டத்தரணிகள் போராடி இருப்பினும், ஸோ அந்த சட்டத்தரணிகளைத்தான் இவர்கள் இங்க குறிப்பிடுகிறார்கள். அந்த பொம்பளை வந்து அந்த சட்டத்தரணி அவாக்கும் கர்மா வேலை செய்தாம், அவாக்கு வந்து லேண்ட் பிரச்சனை தொடர்பாக உண்டு. ஆனால் இதுல சின்ன A+B+C விஷயம், அந்த சம்பந்தப்பட்ட சட்டத்தரணியுடைய சீனியரோட தான் நீங்க டார்கெட் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லல நீங்கள் லோயர்ஸ், உங்களுக்கு இது விளங்க வேணும், விளங்கியட நீங்க லோயரா இருந்தும் பிரியோசனம் இல்லை, சரிதானே? இவர்கள் GMOயை என்ன கடிச்சு அங்கே கடிச்சு கடைசியா நீதிபதியை போய் கடிச்சு சட்டத்தரணியை கடிக்கிறார்கள். இருக்கும். It appears that two individuals who have already faced consequences for the actions. ஓகே, அதாவது வந்து ரெண்டு பேருமே கள்ளர், சட்டத்தரணியும் கள்ளி நீதிபதியும் கள்ளி. ஆகவே அவருடைய ஆக்ஷன்ஸுக்கு எதிராக வந்து ஜஸ்டிஸ் வந்து சர்வ் பண்ணப்படுதா, already faced consequences. We now await justice concerning the other 3 persons, including the medical superintendent of Tellipalai and the doctor who advised the MS to file the case against us. நான் தான் அட்வைஸ் பண்ணணும், எனக்கு இந்த வழக்கு வந்தது கிட்டே தான் தெரியும். as well as one other individual involved. அது நானோ அல்லது அந்த டாக்டரோ யாரோ எனக்கு தெரியல. We wish to express our sincere gratitude to the GMOA Mother Union for bearing the legal மிச்சம் வரையில வெயிட். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணுமா? ஓகே வெயிட். சுந்தரலிங்கம் மங்களாப்பா, சுந்தரலிங்கம் மெசேஜே காணையில். சுந்தரலிங்கம் பொன்னையா மெசேஜ் அனுப்பினார். ஒரு சுந்தரலிங்கம் பொன்னையாக்கு கோல் அனுப்பினானே, பொன்னையா காமதேவன், சுந்தரலிங்கம் பொன்னையா காமதேவன். We wish to express our sincere gratitude to the GMOA Mother Union for bearing the legal expenses in the case filed against the doctors. எப்படி விளையாட்டு, எப்படி விளையாட்டு. அதாவது வந்து இந்த மெசேஜ் itself says இந்த கேஸ போடுறதுக்கு இந்த 5 டாக்டர்ஸுக்கு உதவி செய்தது மதர் யூனியன், GMOA மதர் யூனியன். யாருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டிருக்கா, திருப்பியும் அதே ஆளுக்கு எதிராக தான் வழக்கு போடப்பட்டிருக்கு. இந்த 5 டாக்டர்ஸுக்கும் காசை கொடுத்துட்டு தங்களுக்கு எதிராகவே வழக்க போட GMOA மதர் யூனியன் காசு கொடுத்துருக்கு. இதுல கிடக்கு. We wish to express our sincere gratitude to the GMOA mother union for bearing the legal expenses in the case filed against the doctors. ரைட். சோ இந்த வழக்க போட்டதும் அவதான் தங்களுக்கு எதிராக தாங்களே எப்படி நீதிமன்றம். இது எனக்கு விளங்கல, இது எனக்கு விளங்கல, விளங்கவே இல்லை. தாங்களே காசை கொடுத்து தாங்களே இந்த வழக்க போட்டு தாங்களே இன்றைக்கு கேஸ் டிஸ்மிஸ் ஆகி போயிருக்கு. சோ இவர்களை எல்லாம் நாங்கள் வைத்தியர்கள் என்று எப்படி கூப்பிடுவோம்? கடவுள் என்று கூப்பிடுறீங்களோ? இனிமேல் கடவுள் என்று கூப்பிட விரும்பினா கூப்பிடுங்கோ, கள்ளர் என்று கூப்பிட விரும்பினா நீங்க கூப்பிடுங்க, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் என்னென்ன கூப்பிடலாம். ஏனென்றால் தாங்களே தங்களோட கேஸுக்கு எதிராக தங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறோம். மதர் யூனியன் காசு அனுப்பி இருக்கிறது நொதர்ன் ப்ரொவின்ஸுக்கு இருக்கிற இந்த 5 வைத்தியர்களுக்கு தங்களுக்கு எதிராக வழக்க போட்டு நீ வின் பண்ணு. சோ இப்படி விளையாட்டு, இதுதான் டாக்டர்ஸ் விளையாட்டு. ஓகே, இதை எக்ஸ்போஸ் பண்றத என்னை என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த பதிவு. சோ இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க போற வைத்தியர்கள் எல்லாரையும் நீங்கள் வடிவா ஒத்து பாருங்கோ, சரிதானே? எந்த வைத்தியராவது 8 மணிக்கு ஷாப்பா வேலைக்கு வரையிலேண்டா 12 மணித்தான் அவன் சாப்பிட போலாம். அதுக்கு முதல் போயிருந்தா 2 மணிக்கு இதுல இந்த 4 மணி டியூட்டி என்றா அவன் உங்களுக்கு போற நேரங்கள்ல போனை பார்த்து கொண்டிருந்தா நீங்க அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் அதை பாராளுமன்றத்துல பார்த்துக்கொள்றேன். இதுக்கு எதிராக தான் போராடி நாங்களே தான் சொல்றது கர்மா. நான் கனநாள் இந்த சிறையில இருந்து அழுது இருக்கிறேன். நான் ஏன் இந்த போராட்டத்தை தொடங்கினான்? மக்கள்ல ஒரு சில பகுதியினர் என்னை பைத்தியக்காரன் பேசுகிறார்கள். ஒரு சில 2-3 பேர், இந்த ஒட்டுமொத்த வைத்தியர்களும் எனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். என்னுடைய தொழிலை இழந்திருக்கிறேன், என்னுடைய படிப்பை இழந்திருக்கிறேன். இவர்கள் எனக்கு செய்த இந்த துரோகம் இவர்களை பின்னால திளத்துது. அதான் உண்மை. நான் யாருக்கு என்ன செஞ்சனாலும் யோசிச்சு பார்க்கணும். கோபத்துல 1-2 பேருக்கு பேசி இருக்கிறேன். ஆனால் அம்மாவோட பேசி சண்டை பிடிச்சிருக்கிறேன்.
சில நேரங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரி கதைச்சிருக்கிறேன். ஆனால் யாரையுமே நாசமாக்கணும் மட்டும் நான் யோசிச்சில்லை. நான் அன்றைக்கு வந்து நிற்க கூட இதே ஹோட்டலில் கீழே ஒருத்தன் நைஜீரியா ஒருத்தன் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கல. நான் அதை நின்று சாப்பிடாம எல்லாத்தையும் செய்து கொடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு யோசிச்சினேன். நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வரணுமென்று ஆசைப்பட்டேன். நான் வரையில தமிழற்ற அடுத்த தலைவராக இருக்கணுமென்று ஆசைப்படவும் இல்லை. எங்களுடைய அடுத்த எதிர்காலம் இப்போ ஒரு கிராஜுவேட்ஸாக இருக்கிறார்கள், இப்போ படித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு எதிர்காலம் உண்டை உருவாக்க வேணும். இந்த நாட்டை எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எனக்கும் சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கு. எனக்கும் பியர் குடிக்கணும்னு ஆசை இருக்கும், எனக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும், எனக்கும் ஒரு கார் வண்டி ஓடணும்னு ஆசை இருக்கும், எனக்கு சொந்தமாக வீடு இருக்கணும்னு ஆசை எல்லாமே இருக்கும். ஆசைகளை துறந்து நாங்கள் யாருமே இங்கே இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில 40 வயசு வரைக்கும் சின்னல சரியான கஷ்டம், ஆனால் 2 பேக்கோட தான் நான் வெளிக்கிட்டேன். நான் 2006ஆம் ஆண்டு ஒரு பேக்குக்குள்ள ராணி காமிக்ஸ் புத்தகம் ஃபுல்லாக பைன் பண்ணினபடி இன்னொரு பேக்குக்குள்ள என்னுடைய A-level நோட்ஸோட இன்றைக்கு நான் சுவிட்சர்லாண்டில் நிற்கிறேன் என்றால் நான் வண்டுகின ஆழம் என்று சொல்லிக்கிற ஆழம். என்ன இத்தனை வழக்குகள் போட்டு உள்ளுக்குள்ளே நான் அனுப்பிக்கல. சில நேரம் நான் ஜோதிச்சிருக்கிறேன், இந்த ஜெயிலுக்குள்ள இப்படியே இருந்தான் எல்லாம் இந்த சமூகத்தில் வெளியால போய் கஷ்டப்படுறதை விட இந்த இதுக்கு உள்ளுக்கே இருந்தால் அப்படியே நான் என்ன செஞ்சேன். நான் இந்த வைத்தியர்கள், இந்த சுஜந்தனா இருக்கட்டும், அல்லது இந்த நிஷாகன் அண்ணாவோ அல்லது இந்த வாய்சன் அண்ணாவோ மற்ற போய் எனக்கு தெரியாது, இவர்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லி கொண்டு இவன் நான் எம்எஸ்ஆ வரைக்க கூட இவர்கள் என்ன சார் என்று கூப்பிடுறத நான் விரும்பல. டே மச்சான் இங்க வா, இவர்கள் கதைக்கிறதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் துளைக்கின்ற போது அது காலம் இயற்கை இவர்களுக்கு பயிர் சொல்லுவேன் நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக ஒரு வயசு போன ஐயா தான் இந்த நியூஸ் எல்லாத்தையும் அனுப்பினது. இந்த ரிட்டுகள் இருந்து எல்லாமே அனுப்பினது ஒரு வயசு போன ஐயா. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டது, ஐயா நான் என்ன பிள்ளை விட்டுருக்கிறேன், நான் என்ன செஞ்சேன், நான் இவங்களுக்கு எதிராக நான் இந்த பாடல இருந்தேன். ஓகே, இவர்கள் செஞ்சதுக்குரிய கர்மா, இவர்கள் என்ன சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து வெளியால் அனுப்பணும்னு நினைச்சது என்னென்றால், ஒரு வைத்தியராக ஒரு எம்எஸ்ஆக ஒரு டிரெக்டராக நடக்கும் போது ஒரு கெத்து ஒன்று வரும். அந்த கெத்து நான் நடக்கிற விதம், நான் கதைக்கிற விதம், ஐ எம் வெரி ஹம்பிள். பட் அன்பார்ச்சுனேட்லி திஸ் பகஸா பயங்கரமா வைத்தறிச்சல். சுயந்தன் பயங்கர வைத்தறிச்சல்காரன். ஆனா இந்த ஆர்வீர் நண்பன் என்னோட சொல்றது, அவன்கிட்டையும் காசு கொடுத்துருக்கேன், அவனுக்கு கடன் மாடிக்கிறேன், எனக்கு அவன் நான் தரணுமா, அவனுக்கு எனக்கு நான் தரணுமா தெரியல. ஏன் தெரியல. ஒருத்தன் நல்லா வாரான், ஃபேமஸா வாரான்டா. இதே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். மச்சான் சுவிட்சர்லாண்டில் நிற்கிற அவன் இப்போ வைத்தியர், சுவிட்சர்லாண்டில் நிற்கிற வைஃபும் வைத்தியர். அதான் சமூகம் நல்லவர்களை கொண்டு எப்படி வச்சிருக்குது, கெட்டவர்களை எப்படி வச்சிருக்கிறது. சுயநலவாதிகள் இவர்கள். ஆனா என்னுடைய நல்ல நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு வைத்தியர், 28 வருஷம் நட்பு. டே சுவிட்சர்லாண்ட்ல நிற்கிறாய், ஏதாவது உனக்கு வேணுமா, காசு வேணுமா, வைஃபும் ஹஸ்பண்ட், அவன் ஒரு பணக்காரன், ஐ மீன் பணக்காரன் இன் சென்ஸ் டாக்டர், வைஃபும் டாக்டர். அவங்களோட மனசுக்கு சரியான சந்தோஷமா இருக்கிறான். அவன் போன் பண்ணி ஸ்ரீலங்காவில் என்ன கேட்கிறான், மச்சான் உனக்கு செலவுக்கு காசு வேணுமா, ஹோட்டலுக்கு கொடுக்கறது காசு வச்சிருக்கிறியா, தரவாண்டு. அப்படியும் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இவன் எம்எஸ்ஆ வந்துட்டான், அட்மின் பாஸ் பண்ணோன்னே குளறினவங்கள். எம்எஸ்ஆ சாவச்சேரிக்கு வந்துட்டான், இவனை துளைக்கணும், உன் எம்எஸ் போஸ்டை இல்லாம பண்ணணும் வழி கிடைக்க இயற்கை வடிவாக பதில் சொல்லுகிறது. ஸோ இப்போ அடுத்தது முதலமைச்சர் பிரச்சனை. ஸோ அதுக்கு கனவேர் என்னை பற்றி குளறினம். நான் உண்மையாகவே முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படையில. ஆனா ஒரு சின்ன ஆசை, இந்த வடக்கு மாகாணத்தை ஏதாவது கட்டி எழுப்பி இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அல்லது இந்த சுதேச வைத்தியர்களுக்கு 2006 இந்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்களுக்கு இனிவார சின்னப்படிகளுக்கு இந்த ஜெயிலுக்குள்ளுக்கு இருக்க சின்னப்படியெல்லாம் பெயில் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். குடு கஞ்சா கேஸ்ல போயிருக்கிறவங்க அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு வேலை ஒன்றை கொடுத்து அவங்கள 1.5 லட்சம் ரூபாய் உழைக்க பண்ணி அவங்கள ஒரு கார் வேண்ட பண்ணி ஒரு மோட்டர் பைக் வேண்ட பண்ணி அவங்கள ஒரு வாழ்க்கையில நாளைக்கு நாங்க சாயக்கில்ல ஒரு 10 பேர்
டாக்டர் உங்களால் தான் நல்லா இருக்கிறோம்னு சொன்னால் அதுதான் நாங்கள் சாயக்கில் கொண்டு போக போகிறது. அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு தான் அந்த முதலமைச்சர் போட்டி, அவ்வளோதான். அதையும் கூட சில நேரத்தில் நான் என்னுடைய கடமை முடிகிற நேரத்தில் நான் ரிசைன் பண்ணி வேறு யாரோட கொடுத்துருவேன். அது ஒரு சின்ன ஒரு ஆசை, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.